அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் குளோரி அவர்கள். வணக்கம் மேம். மேம், சமீபத்துல நான்குநேரியில இரட்டை கொலை சம்பவம் நடந்திருக்கு. இந்த கொலை சம்பவத்தை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? எப்படி பாக்குறது? சட்டம் இருக்கு, அது ஒழுங்கா இருக்கா? அதுதான் பிரச்சனை. ஏன் ஒழுங்கா இல்ல இந்த ஆட்சியில அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா காவல்துறை என் பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற முதல்வரும் இதை பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல. காவல்துறையும் வழக்கம் போல இந்த இரு திராவிட கட்சிகள்லயும் காவல்துறை ஏவல் துறையா தான் இருக்கும். நல்ல கும்பலமும் வாங்கிட்டு குற்றவாளிகளை தப்பிக்க விடுறதுலையும் குற்றப்பத்திரிகையில அவங்கள காப்பாற்றுற மாதிரி எழுதி வைக்கிறதுலையும் தான் முனைப்பு காட்டுவே தவிர வேற எதையுமே இது செய்யாது. அங்கொன்னும் இங்கொன்னுமா போக்கத்தவங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீதியை நிலைநாட்டிட்டு நாங்களும் வேலை செய்யறோம் அப்படின்னு காட்டிப்பாங்க. சட்டம் ஒழுங்கு நம்ம எடப்பாடியார் ஆட்சி காலத்துல புலம்புனதை விட, அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி அவர்கள் எல்லார் காலத்திலையும் புலம்புனதை விட பல மடங்கு இப்போ நம்ம உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை நிஜமாவே ஒவ்வொரு மக்களும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வீதியில நடந்து போனா எவன் போதையில நம்ம கிட்ட வம்பிடுப்பாங்க. ஆனா திமுக காரர்கள் சொல்றாங்க எங்க ஆட்சியை விட சிறப்பான ஆட்சி வேற யாராலுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆமா, ஏன்னா இவங்க இந்த திராவிட கட்சிகளுக்கு இதே ஒரு மேம்போக்கான ஒரு பேச்சுதான் எப்பவுமே. அதாவது கேடயம், தாங்கள் தப்பிக்கிறதுக்காக நம்முடைய வாயை அடைப்பதற்காக கேள்வி கணைகள் வரும்போது ஒரு கேடயத்தை பிடிச்சிக்குவாங்க. நாங்க ரொம்ப பாதுகாப்பா அவங்கள வச்சிருக்கோம் அப்படின்னு. இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இந்த ஆண்ட எல்லா கட்சிகளும் வரிசையா அம்மையார் ஜெயலலிதா கிட்ட கேட்டீங்கன்னா உங்க ஆட்சி காலத்துல வரிசையா 9 கொலைகள் நடந்திருக்கேன்னா நாங்க எல்லாம் சரியாதான் வச்சிருக்கோம். இதே கருணாநிதியா இருந்தா 18 கொலை நடந்திருக்கோம்பாங்க. கருணாநிதி அவர்கள்ட்ட இப்படியெல்லாம் நீங்க உங்க ஏவல் துறை எப்படி பண்ணுது, இல்ல நீங்களே எப்படி பண்றீங்க, மக்கள் எப்படி பண்றாங்களேன்னா அது நானா இருக்க போய் எப்படி அந்த எம்ஜிஆரா இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி எடப்பாடியாரா கேட்டா இவரை சொல்லுவாப்புல, இவரை கேட்டா அவரை சொல்லுவாப்புல. ஆக மொத்தத்துல சாகுறது என்னவோ பொதுமக்கள் தான் அப்படிங்கறத வேதனையான விஷயம். சோ இந்த சூழ்நிலையில அந்த நாங்குநேரியில ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வெட்டி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் 2 பேரை தான் வெட்டி கொண்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வெட்டினதுக்கு அப்புறம் நவீன் வாழ்க நவீன் வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. இது ஒரு ஆணவ கொலை, அதாவது ஜாதி வெறிக்காக பண்ணது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி முழுசா எடுத்துக்க முடியாத மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒண்ணு வட மாநிலத்தவர், அவர் எந்த சமூகத்துல எந்த ஏற்றத்தாழ்வுல இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. இவங்கள விட எந்த விதத்துல குறைஞ்சிருந்தாரு, இவங்கள விட எந்த விதத்துல கூடியிருந்தாருன்னு நமக்கு தெரியல. மாற்றுத்திறனாளி அதெல்லாம் கொடூரத்தின் உச்சம். தன்னை தானே காப்பாத்திக்கவும் முடியாது, ஓட முடியாது. நல்லா கைகாலோட இருந்த வட மாநிலத்தவனே தப்பிக்க முடியலைன்னா இவரோட நிலைமை இன்னும் படும் மோசம். அப்படி இருக்கும்போது இதை அரங்கேற்றி இருக்காங்கன்னா போதையின் உச்சகட்டமாக தான் என்னால பார்க்க முடியுது. இந்த நவீன் வாழ்கிற ஒரு வார்த்தையை சொல்றதை வச்சு என்னால என்ன புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னா, ஏதோ ஒரு ரவுடி கிட்ட இவங்க கைக்கூலிகளாக இருப்பாங்க, இல்லை அந்த குரூப் அந்த கேங்குல இருக்கக்கூடிய அள்ளக்கைகளா இருக்கும். ஒரு வெறித்தனமான செயலை செஞ்சுக்கிட்டு ஏதோ நவீன் வாழ்கன்னு அவங்க என்னவோ பெரிய சாதிச்சிட்ட மாதிரி 2 உயிர்களை பறிச்சுக்கிட்டு அதை பெரிய சாதனையா கருதி அந்த ரவுடியோட பேரை அவங்க உச்சரிச்சிருக்கலாம். அந்த ரவுடி உங்களுக்கு தீனி போடுற எஜமானா இருந்திருக்கலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி. அதனால சொல்லியிருக்கலாம், போதையின் உச்சத்துல கூட இதை சொல்லியிருக்கலாம்னு என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது. இல்ல ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட அந்த இதை வச்சுக்கிட்டு அந்த வஞ்சகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு இளிச்ச வாயர்கள் 2 பேர் கிடைக்கும் போது நாங்களும் பெரிய ஆட்கள் தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவும் செஞ்சிருக்கலாம். இதுல நவீன் எந்த அளவுக்கு இதுல வர்றாரு அப்படிங்கறது என்னால யூகிக்க முடியல. அப்போ இந்த எல்லாமே ஒரு போதையினால, ஒரு கஞ்சா பழக்கத்தினால நடந்தது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மா சுப்பிரமணியன் அவர்கள் 0 கஞ்சா அப்படின்னு தமிழகத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நான் வேணா ஆதாரம் உங்களுக்கு அனுப்புறேன். இப்பவும் எத்தனையோ கல்லூரி விடுதிகள்ல இருந்து கஞ்சா பொட்டலங்கள் எடுத்திருக்காங்க. அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே நிறைய கஞ்சா பொட்டலங்கள் பறிக்கப்பட்டதாக சமூக ஊடகங்கள். அதுதான், நாங்க கஞ்சாக்கள் தமிழகத்துல உள்ள வந்தாலுமே உடனடியா நாங்க புடிச்சிருவோம். மக்கள் வேடிக்கை பார்ப்பீங்களா? உள்ள வரும்பொழுதே நாங்க புடிச்சிருவோம். அது மக்கள் மத்தியில வேடிக்கை பார்ப்பீங்களா? உங்க வீட்டு கேட்டை தாண்டி ஒருத்தர் வந்த பிறகு பிடிப்பீங்களா? வரதுக்கு முன்னாடியே சுட்டு பொசுக்கி பிடிச்சு கையை கால பிச்சு போடுவீங்களா? வருமுன் காப்போம்.
இல்ல இன்னைக்கு முதல்வர் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அப்படி செக்யூரிட்டியை மிஞ்சி உள்ள போயிட முடியுமா? அந்த தெருவுல தான் நீங்க ஒரு தப்பான நோக்கத்தோட 2 தடவை அதுல நடமாடிட முடியுமா? புசிக்கிட மாட்டாங்க. அப்ப உங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் போது உங்க கேட் வரைக்கும் கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியுதுல்ல. உங்க வீட்டுல வந்து புகுந்த திருடனை பிடிச்சதா சரித்திரம் உண்டா? அவங்க தெருக்களே நடமாட முடியாது. அவ்வளவு பாதுகாப்பையும் அச்சுறுத்தலையும் கொடுத்து வச்சு உங்க உயிரை பாதுகாக்கிற நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சான்னு ஒண்ணு வரதே விடக்கூடாது. நீங்களே உங்களுடைய துணை முதலமைச்சர் கஞ்சா புரோக்கரோட புழங்கிட்டு இருந்த புகைப்படங்கள் இருக்கு. உங்க கட்சியில அயலக அணியில் அவர் இருந்திருக்காரு. நீங்க அவர் மேல எடுத்த நடவடிக்கை என்ன? அவரை கைது பண்ணி டெல்லி கொண்டு போயிட்டாங்க, அது கொண்டு போயிட்டாங்க. உங்களுடைய பிரமுகர் தானே, உங்களுடைய கட்சியில இருந்ததுக்காக நீங்க நியாயமா நேர்மையா எடுத்த இதென்ன? எங்களுக்கு சந்தேகம் வலுக்குது. உதயநிதி அவர்கள் மறைமுகமா இந்த கஞ்சா புழக்கத்துக்கு, இந்த டீலிங் விற்பனைக்கு ஒரு ஆளா இருக்கிறாரோ, இவருக்கு கமிஷன் போகுமோங்கிற பெரிய சந்தேகம் கண்டிப்பா இருக்கு. அப்ப திமுகவுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் எதுவுமே ஒழிக்க மாட்டேங்கிறாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. நான் ஏற்கனவே காணொலியில சொல்லியிருக்கேன். நான் அந்த இது 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 எல்லாமே ஒரு ஆதாரம் இருக்குன்னு இல்லையா? ஆதாரம் இல்லாம ஆளும் கட்சி மீது விமர்சனம் பண்றாங்களே எதிர்கட்சி. அவங்க பேர் வாங்கினது இந்த விஞ்ஞான ஊழல் தான். ஆதாரம் இல்லாமல் தவறு செய்வதில் இவர்கள் கில்லாடிங்கிறது தான் இவங்க வாங்குற பெரிய பட்டமே. இவர்களை ஆதாரபூர்வமா பிடிக்கவே முடியாது. அவ்வளவு ஞான சூனியங்கள், அரசியல் சாணாக்கிய தந்திரங்களோட கள்ள பில்லு வச்சு நேர்த்தியா அதை செய்வாங்க. நீங்க கண்டே பிடிக்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் இவங்களை ஆதாரபூர்வமா கையங்களமா பிடிக்க முடியாது. அதுல சாதுரிய வித்வான்கள் இவங்க. நான் ஏன் இதை அடிச்சு சொல்றேன்னா, அந்தந்த ஆட்சி காலத்துல அவங்கவுங்க கண் அசைவிலேயோ அவர்களுடைய சமீட்சையிலேயோ தான் அந்த ஏரியா கவுன்சிலர்களின் வாழ்த்துதலோட கமிஷன்கள் பகிரப்பட்டு தான் இந்த போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன. இதுக்கு கண்ணகி நகர், செம்மஞ்சேரி பகுதிகள் ஆதாரப்பூர்வமா நமக்கு பிடிக்க முடியாது. ஆனா அங்க உள்ள மக்களை, அந்த குழந்தைகள் நல குடும்பத்துல இருந்தனால நாங்கள் ஆய்வுக்கெல்லாம் போகும்போது குழந்தைகள் நிறைய போதையில வந்தப்ப விசாரிக்கும் போது நமக்கு கிடைச்ச தகவல்கள், அப்ப எடப்பாடியார் ஆட்சி காலம், எப்பவுமே அங்க ஆளுங்கட்சிகளோட கவுன்சிலர்கள் தான் இந்த போதையோட புழக்கத்துக்கு காரணமா இருப்பாங்க. கமிஷன் கொடுத்தா காவல்துறையும் பேசாம இருக்கும், அது தாராளமா புழங்கும் அப்படிங்கிறது. அதனால ஆளும் கட்சிகள் எப்படி டாஸ்மாக சட்ட ரீதியா விற்கிறாங்களோ, சட்டத்தை வளைச்சி விற்கிறாங்களோ, அதே மாதிரி போதைப் பொருட்களை சட்டத்துக்கு புறம்பாக விற்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த சாட்சாத் இந்த ஆட்சியாளர்கள் தான். அது யாரா இருந்தாலும். இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்த ஒருத்தர் 2.5 வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்தது. இதை எப்படி மேம் பாக்குறீங்க நீங்க? எப்படி பாக்குறது? கொடுமையா தான் பார்க்க முடியும். ரத்த கண்ணீரோட தான் இதெல்லாம் பார்க்க முடியும். பதைக்குது. நாளைக்கு நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்க எல்லாம் எப்படி வாழ போகுதுன்னு தெரியல. ஒரு கரையில போதையில சாமானியனும் இதை செய்யறான், 70 வயசு கிழவனும் இதை செய்யறான். அதாவது என்ன சொல்ற, அதிகார வர்க்கமும் செய்யுது. காவல்துறை போன்ற பெரிய பெரிய மதிப்புமிகு துறையில இருக்கிறவங்களும் இதை பண்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு குழந்தைகள் மீதான ஒரு அதீத என்ன சொல்றது செக்ஷுவல் நாட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் குறையோடி போயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன் உங்களுக்கு அவ்வளவு இது அவசரம் அப்படின்னா, உங்க வீட்டுல உங்க அம்மாக்கள் பெண்களா இருப்பாங்க, மனைவியோட தங்கச்சி, இல்லைன்னா உங்க தங்கச்சி, உங்க பிள்ளைங்க, அதோட உங்களோட ஆசைகளை நிப்பாட்டி இல்லாமே அது மட்டும் கவனமா தெரியுது. அப்படியும் நடக்குது. சொந்த பிள்ளைய நாசமாக்குற அப்பாக்களும் இருக்காங்க. இந்த கதைகளும் நடக்குது. ஆனா நீங்க அடுத்த பிள்ளைகளோட மேல கையை வச்சுட்டு பொருளும் செய்யறீங்க. இதெல்லாம் எப்படி? அதுவும் அது இறந்து போனப்ப மருத்துவ பரிசோதனையில தான் தெரியுது இந்த பாலியல் வன்கொடுமையில இறந்திருக்கு. அது திமுக பிரமுகர். இப்படி அதிகார வர்க்கங்களே இப்படி படு மோசமா இருந்தா நீங்க யாரு நம்பி இந்த உலகத்துல வாழ முடியும்? ஒண்ணுமே இது. அதாவது சிலதை பேசி 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 அடுத்த வார்த்தைகளே இல்லாம போறது அளவுக்கு கொடுமையா இருக்கு. ஸோ இது எல்லாமே திமுகவுடைய ஆட்சியுடைய அவல நிலை அப்படின்னு சொல்லி. அவல நிலைதான். தப்புக்கு தண்டனை, உடனடி தீர்வு, குற்றப்பத்திரிகையில சரியா சட்ட பிரிவுகளோட தண்டனை வாங்கி கொடுத்து அந்த நீதிமன்றமும் விரைவா நடவடிக்கை எடுத்து அவங்க கரெக்டா பிடிச்சி அடைச்சு போட்டுச்சுன்னா, நீங்க கொல்லுங்க வைங்கன்னு கூட சொல்லல. அவன் வெளியில அந்த மனித மிருகங்கள் திருப்பி வெளியில வரக்கூடாதுல்ல. இல்ல, திமுக கேட்டா நாங்க அவங்கள பதவியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 24 மணி நேரத்துல நாங்க கைது பண்ணிட்டோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கோம். 6 மாசத்துல விசாரிச்சு இதை முடிக்கணும்னு போக்சோ சட்டப்படி 6 மாசத்துல விசாரிச்சு தீர்வு கொடுக்கணும்னு இருக்கு. 6 மாசத்துல தூக்கில போட்டுருவாங்களா?
குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்களா பாப்போமே. அப்படி எத்தனை பேருக்கு ஒரு தஸ்வந்துங்கிற அதாவது அவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது, குழந்தைய எரிச்சிருக்கான் கொண்டிருக்கான் அவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் அவனை தப்பிக்க விட்டு அரசாங்கம் கேட்டா அது உச்ச நீதிமன்றம் பாங்க. உச்ச நீதிமன்றத்துல போனா கூட அவன் தப்பிக்க முடியாதபடிக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணுமா வேண்டாமா? கண்டிப்பா. அவன் அங்க போனா தப்பிக்க முடியாதபடிக்கு இங்க உள்ள அரசு வழக்கறிஞர் வாதாடணுமா வேண்டாமா? நீங்க ஒரு லூப் போல கொடுத்துட்டு அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்துக்கிட்டு நாங்க என்ன பண்றது உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொன்னா, சத்தியமா இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தவங்க வீட்டெல்லாம் இப்படியே நடக்கணும், அவங்க ரத்த கண்ணீர் வடிக்கணுங்கிறத தவிர வேற என்ன. என்னால இப்படிதாங்க சபிக்க முடியும். ஏன்னா அந்த வேதனை அந்த குழந்தைங்க அதுங்க பெரியவர்களாலே தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப குழந்தைகள் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், நரக வேதனை. அப்படிங்கும் போது இந்த மாதிரி தப்பு தப்பா தீர்ப்பு கொடுக்கறது, தப்பு தப்பா சட்டப்பிரிவுகள்ல வந்து கொஞ்சம் இலக்காரமா சட்டப்பிரிவுகளை கொடுத்து தப்பிக்க விடுறவங்க வீட்டுல எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடியே எப்படி நடக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து சபிக்கிறேன். உண்மையில அவ்வளவு கஷ்டமா இருக்குது அதெல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும். சசிகலா அவர்கள் வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க. பேராத கட்சியை பத்தி நம்ம என்ன சொல்றது? ஏதோ பெரிய சத்தியம் அடிச்சு பெரிய புனித ஜெயலலிதா அவர்களை ஆட்சி போல் மீண்டும் வந்து அமைக்கணும், அவங்களுடைய கொள்கையா வந்து இருக்கு. அடுத்த ஊழல் ராணியா ஜெயலலிதா அவர்கள் போல் ஆட்சி, அது ஒண்ணும் மர்மலட்சியின் ஆட்சி கிடையாது. அது ஒண்ணும் பெரிய பாலா தேனா ஓடின ஆட்சி ஒண்ணும் கிடையாது, அகங்காரத்தின் ஆட்சி. ஆனா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி ரொம்பவே சிறப்பா இருந்தது அப்படின்னு இப்போ மக்கள் வந்து பேசுறாங்க இல்லையா? அவங்கள சார்ந்த மக்கள் பேசுவாங்க. அது வந்து கம்பேரிசன், ஒற்றுமையில சொல்றது. இவர்களை விட இவர் பரவாயில்ல, இவர்களை விட இவர் பரவாயில்லன்னு சொல்றதானே தவிர அவங்களாம் நேர்மையான ஆட்சியெல்லாம் கொடுக்கல. சில முடிவுகள் தைரியமா எடுத்திருப்பாங்க. மோடியா லேடியான்னு கேட்டது வரைக்கும் எல்லாம் ஒரு தைரியமான இதுதான். மதமாற்ற தடை சட்டம், அந்த பலி கொடுக்குற விஷயங்கள், இதெல்லாம் ஒரு இந்து சாஸ்திரங்களை கை கொள்ளுகிற ஒரு பெண்மணியா இருந்துகிட்டே அவங்க வந்து ஒரு நடுநிலையான ஒரு தீர்வுகளை இல்ல ஆணைகளை பிறப்பிச்சதை நம்ம மெச்சிக்கலாமே ஒழிய, அவங்களோட அந்த ஆடம்பரமான ஆட்சியையும் ஆடம்பரமான விஷயங்களையும் மக்கள் எளிமையான வாழ்க்கையை அவங்க வாழல. மக்களுக்காக எதுவும் ஒத்த ஆளா இருந்து அவங்க தமிழகத்தை எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க ஒத்த ஆளா இருந்துகிட்டு தனக்குன்னு ஒரு கொடநாடு எஸ்டேட்டுங்கிற ஒரு பெரிய பங்களா, அதை சுத்தி எஸ்டேட் அது இதுன்ட்டு ஒரு விக்டோரியா மகாராணி மாதிரி அவங்க நினைச்சிட்டு தான் வாழ்ந்தாங்க. அது நேர்மையற்ற ஆட்சி தான். யாருமே வந்து நாங்க ஜெயலலிதா மாதிரி ஆட்சி கொடுப்போம்னு சொல்ல மாட்டாங்க, காமராஜர் மாதிரி ஆட்சி கொடுப்போம், கக்கன் மாதிரி நாங்க இருப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இவங்க மாதிரி எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஜெயலலிதா மாதிரி ஆட்சி கொடுப்பாங்கன்னா அப்போ மற்றும் ஒரு அகங்கார ஆட்சி. இப்போ காமராஜர் அவர்களையே திமுக வந்து விமர்சனம் பண்ற அளவுக்கு ஆயிருச்சு இல்லையா? சோ அவருமே வந்து சொகுசா வாழ்ந்தவரு. உண்மையே இல்லையே, அவர் சொகுசா வாழ்ந்த பங்களாவை காட்ட சொல்லுங்க. அவருடைய ஆட்சி காலத்துல வெறும் அணைகள் தான் கட்டினாங்க. எப்படி சொகுசா இருக்கும்? அந்த அவருடைய ஆட்சியில எல்லாரும் வந்து அதாவது பசி கொடுமையினால மக்கள் வந்து இருந்தாங்க, எலிலாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. ஆட்சி காலத்துல இருந்தா எலி தின்னுட்டு இருந்தாங்க. நல்ல கண்ணு அப்படிங்கிற யாரோ நல்ல கண்ணா யாரோ தலைமையில எல்லாம் பசியில வாடுறோம் அப்படின்னு எலியை பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பஞ்சம் பசிங்கிறது ஒரு கட்டத்துல வரும். அதுக்கு எப்படி தீர்வு காண்டாங்க? பசியை போக்குறதுக்காக மதிய சாப்பாடே கொண்டு வந்தவர். அதெல்லாம் சும்மா இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. பஞ்சம் வந்தது எதுக்கு? காமராஜர் அத்தனை நெல்லையை அள்ளி தின்னுட்டாரா அதனால பஞ்சம் வந்ததா? இல்ல அத்தனை விவசாய சாகுபடியையும் அவர் ஏற்றுமதி பண்ணிட்டு அப்போ அந்த காலகட்டத்துல வந்து எல்லாமே மத்திய அரசு கொண்டு போயிருவாங்க, அரிசி நெல்மணிகள்லாம் போய் அப்படியே இந்திரா காந்தி வீட்டுல வச்சு சமைச்சு சாப்பிட்டாங்களா? 10 தடவை 70 தடவை சும்மா சொல்றது ஏதாவது. அதாவது அப்பழுக்கற்றவர்னு ஒருத்தர சொல்லிடணும். அப்ப அவர்கிட்ட சேர்த்தவாறு வீசி பாரு இங்க கொஞ்சம் அழுக்கு இருக்கு பாத்தியா அப்படின்னு இப்படி சுரண்டி காட்டுறாங்களாமா. இவங்களே ஒரு அழுக்க தேய்ச்சி விட்டுட்டு இப்படி எடுத்து காட்டுவாங்க. அதுதான் இந்த திமுக. அவங்களுக்கு ஒருத்தவங்கள நல்லவங்கன்னு சொன்னா தாங்கவே முடியாது. ஐயையோ நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்களே, நம்மள மாதிரி கொஞ்சமாவது அவங்களுக்கு கரபிடிச்சவங்களா இருக்கணும், அட்டூழியம் பண்ணவங்களா இருக்கணுமே, நல்லவங்கன்னு ஒருத்தங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் அப்படி மைய எடுத்துட்டு போய் தடவி பாருங்க இங்க கொஞ்சம் அழுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதிகள் இவங்க சொல்ற விமர்சனத்தை எல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஆள் இல்லை. இப்போ திருச்சி மண்டல ரயில் நிலையத்துல வந்து இந்தி பெயர் மத்திய அரசு வச்சிருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து எடப்பாடி அவர்கள் தமிழிசை இவங்கெல்லாம் வந்து தமிழ்ல தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து தமிழ்லயுமே வந்து மாத்துறாங்க. இதை நீங்க எப்படி மேம் எடுத்துக்கிறீங்க? பரவாயில்ல, ஹிந்தி இசை இப்போ தமிழிசையா மாறி இருக்காங்க, வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனா இவங்கெல்லாம் இவ்வளவு நாள் இது எப்போ இந்த பேர் எப்போ இருந்தது?
தெரியுமா? இப்பதான் சமீபத்துல வச்சாங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. சோ இது உடனடியா வந்து மாத்தணும் அந்த அலுவலகத்துக்கு பேரு. அப்ப நம்ம வரவேற்கணும் தான். தூங்கிட்டு இருந்த ஹிந்தி இசை தமிழ் இசையா மாறின ஒரு தருணத்தை நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி அத்தனை அட்டூழியங்களையும் பண்ணிக்கிட்டு துப்பாக்கி சூட்டையும் பண்ணிக்கிட்டு டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு வெட்டியான ஆட்சியை புரிந்த எடப்பாடியார் அவர்களும் கரெக்டா தேர்தல் டைம்ல முடிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா. இவங்கெல்லாம் தேர்தல் வரும்போதெல்லாம் முடிச்சுக்கிற ஆட்கள். திமுகவும் அப்படிதான், அதிமுகவும் அப்படிதான். மணல் வந்து வண்டி வண்டியா எடப்பாடியார் ஆட்சி காலத்திலயும் அள்ளிட்டு போயிருக்காங்க, லாரி லாரியா அள்ளிட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் காட்டி கொடுத்தது இந்த பிரகஸ்பதிகள் தான். ஆனா தேர்தல் வருதுன்னா கரூர்ல வந்து விஜயபாஸ்கர் அப்படி பொங்கிடுவாரு. பொங்கி அதுவும் மாட்டு வண்டியில போறவங்கள்ட்ட தான் நீங்க கமிஷன் கேட்பீங்களா? எனக்கு என்னவோ மாட்டு வண்டியில அள்ளிட்டு போறது இவருக்கு ஆளுகளோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வலுக்குது. உண்மையா கூட இருக்கலாம். அவள் பொங்குன்னு பொங்கி 4.5 வருஷம் மணல் அள்ளும் போதெல்லாம் இவருக்கு தெரியல. 4.5 வருஷம் மாட்டு வண்டியிலையும் லாரியிலையும் அள்ளுன்னு அள்ளிட்டு போகும்போது தெரியல. தேர்தல் வரும்போது சரியா கேமராவோட போய் கரெக்டா பிடிச்சி வந்து தங்களுடைய இருப்பை காட்டிக்குவாங்க. இந்த தேர்தல் நாடகம் வந்து திமுக அதிமுக மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எடப்பாடி இந்த தமிழ்ல பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்திருக்காரு. இப்போ இது மூலயமா வந்து அவங்க, அதாவது பாஜக எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கூட்டணி தான், அவங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், தமிழகத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பா நாங்க எதிர்த்து குரல் கொடுப்போம் அப்படின்ற ஒரு பாணியில தானே அவர் பேசியிருக்காரு. அப்படியே வந்து காட்டுறது இது ஈஸியான வேலைகள்லாம் எளிதான வேலைகள்லாம் காட்டிடுவாங்க. இப்ப இதுல வந்து பெரிய கமிஷனோ பெரிய ஷேரோ கிடைக்க போறது இல்லை. அதனால இதுக்கெல்லாம் வந்து மாத்திர மாதிரி தன்னை வருது. யாரும் ஒரு திராவிடன் பச்சை திராவிடன்னாரு, எப்ப பச்சை தமிழ் வரான்னு தெரியல. ஏன் திராவிடத்துல மாத்துங்க, திராவிட மொழியில எழுதுங்கன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. நாங்கள் திராவிட கட்சிகள் ஆண்டிருக்கோம், திராவிட மொழியில மாத்துங்கன்னு சொல்லி திராவிட மொழியில எழுதியதாலாவது நல்லா இருந்திருக்கும். பசப்பு தான், அதே பசப்புத்தனம் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து எளிதான வேலைகளுக்கு வந்து இவங்க வந்து கொடி பிடிப்பாங்க. அதே அப்போ டாஸ்மாக மூடுவோம், நீங்க டாஸ்மாக் மூடுவேன்னு சொன்னீங்களே, மூடுங்கன்னு சொல்லி இதே எடப்பாடியார் கொடி பிடிப்பாரா? பிடிக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு நப்பாசை, அடுத்து நாம வந்தாலும் இந்த டாஸ்மாக்ல தான் நம்ம மொத்த குடும்பமும் வாழணும், நாமளும் பினாமி சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால அந்த கனவு கோட்டையை கலைக்க மாட்டாரு. இந்த மாதிரி துண்டு துக்கடா சில்லறத்தனமா சின்ன 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 ஏதாவது ஒரு வேலைகள்ல வந்து தங்களுடைய இருப்பை காட்டிக்குவாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நிறைய பயன்களை வந்து மக்கள் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா திட்டங்களும் நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நிறைவேற்றாத திட்டங்கள் எவ்வளவோ இருக்கு. கிட்டத்தட்ட நிறைவேற்றிட்டோம்னா ஒரு 4-5 நிறைவேற்றினா அது கிட்டத்தட்ட நிறைவேற்றினதா அர்த்தமா? 4-5 பாக்கி வச்சுட்டு மீதியை நிறைவேற்றினாதான் அது கிட்டத்தட்ட நிறைவேற்றினதா? ஊர்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல பஸ்ஸே இல்லாத பஸ் ஸ்டாண்டே, அதாவது அந்த எந்த கட்டட வசதிகளும் செய்யாம வெறும் மண்ணை தான் சரிசமமாக்கி இருக்காங்க. அதை போய் திறந்து வச்சிருக்காரு. என்ன அவசரம்? இப்போ அவருக்கே புரிஞ்சு போச்சா அடுத்து நாம வரமாட்டோம் அப்படின்னு, இதோட நாம வந்து அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டாரா? இப்ப சோசியல் மீடியால வேற க்ளோஸ் அப்படின்னு சொன்ன, ஓவர் அப்படின்னு சொன்ன வீடியோ வேற ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு போல. ஓவர் தான். அப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் போய் அவசர அவசரமா திறக்குறாங்களா? ஒரு பஸ் ஸ்டாண்டு, கெட்டி முடிக்காத பஸ் ஸ்டாண்டு, வெறும் மணலை போட்டு சமமாக்குற இடத்துல போய் நீங்க வெட்டி ரிப்பன் திறப்பீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் கண்ணுல குருடங்க, உங்களுக்கு மட்டும் தான் கண்ணு நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல. இங்க வந்து அதே மாதிரி குடியிருப்புகள், குடிசை மாற்று வாரியம் பாதி வேலை முடிகிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் திறக்கிறது அப்படின்னு. அப்ப இவங்களுக்கே புரிஞ்சுது, நாம அணைய போற விளக்கு கொஞ்சம் இப்ப பிரகாசமா எரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல கட்டி கொடுத்தா கூட பரவாயில்ல, கட்டி கொடுக்கலன்னு சொல்லி துணை முதல்வருடைய வீட்டுல வந்து மக்கள் எல்லாம் போராட்டம், முற்றுகையிட்டு போராட்டம் வேற பண்ணாங்க. துணை முதல்வர் வீட்டுல போய் சட்டி சாமானோட உட்கார்ந்து அங்கேயே சமைக்க ஆரம்பிச்சிடணும். வெறுமனே போராட்டம் பண்ணா இவங்களுக்கு எல்லாம் புரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் நிழலுக்குள்ள இருக்கவங்க, வெயிலோட அருமை எல்லாம் தெரியாது. வெயில இருக்கவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். போய் உட்காந்து சமைச்சு வறுத்து அதுல தின்னு அதுலயே கழிவறைய ரோட்டையும் பயன்படுத்தி ரணகலம் ஆக்கிடணும். இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாம் புரியாது ஒண்ணுமே. அதாவது ஒரு எல்லாமே ஒரு விளம்பரம் தான். ஏன் இதை நீங்க 4 வருஷம் என்ன பண்ணீங்க? 4 வருஷம் சிமெண்ட் பற்றாக்குறை ஆயிடுச்சா? அப்படி எம்சாண்டும் கல்லும் பாலமா இறக்கி கேரளாவுக்கு லாரி லாரியா கொண்டு போகப்படுது. சென்னையில உள்ளவங்களுக்கோ இல்ல உங்களுடைய திட்டங்களுக்கு அதை பயன்படுத்த முடியலையா? அங்க போன லாரி உங்ககிட்ட வராதா? இங்க சென்னை இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கல்லும் மண்ணும் வந்து நான் உட்கார மாட்டேன்னு சொல்லுமா? இல்ல, அது மட்டும் ஒரு சில பகுதிகள்ல வேலை நடைபெற்று கொண்டு இருக்கு, மத்த பகுதிகள்ல நாங்க கொடுக்க வேண்டிய இடத்தெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்ற ஒரு விஷயமா வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பங்களா கட்டுறாங்கன்னா 5 வருஷமா கட்டுவாங்களோ? அது மட்டும் 5 மாசத்துல 70 கான்ட்ராக்டர் 70,000 வேலையாட்கள் வச்சு கட்ட முடியும் இல்ல? 6 மாசத்துக்குள்ள அவங்களால கிண்ணுன்னு ஒரு பங்களா கட்டி உட்கார முடியாதா? அப்ப அதே மாதிரி வேலையாட்களை நியமிச்சு அதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு ஒரு அணில
அனில் அம்பானிக்கு ஒரு திட்டம் கொடுத்தா அந்த அனில் அம்பானியால 6 மாசத்துல ஒரு பெரிய திட்டத்தை பண்ணி முடிக்க முடியுது. ஏன் உங்களுக்கு முடியல? அப்போ நீங்க அதான் ஷேரை வாங்கிட்டு பதுங்கிட்டு உட்காந்துக்கிட்டு முடிய போற டைம்ல உட்காந்து நாங்களும் இருக்கோம்னு காட்டிக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் பார்த்து ஒரு கூட்டம் ஏமாறுதுன்னா அது உங்க கூட்டம் ஏமாறும். உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறவங்க, உங்களை மாதிரியே இப்படியே அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு பிழைக்கிறவங்க வேணா ஏமாறுவாங்க. நேர்மையானவர்கள் நல்லவர்கள் கண்டிப்பா ஏமாற மாட்டாங்க. எது மாற்று எது நேர்மையான கட்சி பார்த்துதான் போடுவாங்க. மேம், முதல்வர் அவர்கள் வந்து இப்போ ஒரு 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாய், முதியோர் ஓய்வூதியம்லாம் வாங்குவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. இந்த 2000 ரூபாய் அறிவிச்சதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கே தெரியும், கேள்வி கேட்குறோம், உங்களுக்கே தெரியும் என்னன்னு. தேர்தல் தான். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் நேற்று தான் மாற்றுத்திறனாளிகளா திடீர்னு ஒரு பெரிய வைரஸ் வந்ததுனால மாற்றுத்திறனாளிகளா ஆயிட்டாங்களா? இவரு திடீர்னு சொன்னார் இல்லையா, கோடை கால இது. ஏன்னா 4 வருஷம் கோடை காலமே கிடையாது, நமக்கு விண்டர் சீசனா தான் இருந்தது. மே மாசம் போனமே, அதுக்கு மேலாம் நம்ம வந்து ஐஸ் கட்டி மழையில எல்லாம் நனைஞ்சிட்டு இருந்தோம். இந்த மே தான் இப்போ இவருக்கு சூரியனே உதிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு போல கொடுத்து அது ஒரு பசப்புத்தனம் பண்ணாரு. மாற்றுத்திறனாளிகள் ஏன்னோ நேற்று தான் நோய்வாய்ப்பட்டு மாற்றுத்திறனாளி ஆன மாதிரியும், முதியோர்கள் போன வாரம் தான் டக்குனு 100 வயசுக்கு போயிட்டாங்க, காலச்சக்கரம் வேகமா சுழந்து முதியோர்கள் ஆயிட்டாங்கிற மாதிரியும் கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏன் நீங்க ஆரம்ப கட்டத்திலேயே கொடுக்கல அப்படிங்கிறது. இன்னொன்னு, எனக்கு இந்த காசு கொடுக்குற இந்த நிர்வாகமே எனக்கு வந்து ஒத்து வராத ஒரு நிர்வாகம் தான். பொதுவா நாம் தமிழர் கட்சியே இந்த காசு கொடுத்து பேக்கெட் மணி கொடுத்து வந்து சமாதானப்படுத்துற அந்த கண் துடைப்பு வேலைகள்ல செய்யக்கூடிய ஒரு அப்பா அம்மா மாதிரி இருக்கக்கூடாது. இல்ல, இந்த 1000 2000 கூட வந்து எத்தனையோ குடும்பங்கள் வந்து அதை மாதம் பயன்படுத்துறாங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு செலவுக்காது. நீங்க 1000 தமிழ் புதல்வனுக்கு கொடுப்பீங்க, அவன் டாஸ்மாக போட்டுக்கிட்டு இப்படிதான் வெட்டு கத்தி எடுத்துட்டு தெரியுமா. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பெண்களும் போட்டி போட்டுட்டு டாஸ்மாக்ல நின்று குடிப்பாங்க. நீங்க இல்லத்தரசிகளுக்கு 1000 கொடுத்தீங்கன்னா அவங்க உட்காந்து 2 நாள் சமைக்காம ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. இன்னும் நீங்க 100 நாள் பேன் பாக்குற திட்டமா, ஏதோ 100 நாள் வேலை திட்டம், பேன் பாக்குற வேலை தானே, அதுக்கு கொடுத்து அதுல சோம்பேறியா. இந்த 100 நாள் வேலை திட்டம் மட்டும் ஒழுங்கா நடந்திருந்தா இன்னைக்கு எத்தனை ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கும் தெரியுமா, எத்தனை கால்வாய்கள் அடைப்புகள் எடுக்கப்பட்டிருக்கும் தெரியுமா, இன்னைக்கு நீர்நிலைகள் எவ்வளவு பாதுகாக்கப்பட்டிருக்கும். இந்த 100 நாள் வேலை திட்டம்ங்கிறதே பேன் பாக்குற திட்டம் தான். உட்கார்ந்துக்கிட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு காசிப் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அதுக்கு ஊக்கத்தொகையா அதுல பாத்தீங்கன்னா, அதுல வேற கோல்மாலு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்னா 70 ரூபாய் தான் அவங்க கைக்கு போகும். 30 ரூபாய் அந்த திமுக கவுன்சிலருக்கும் அதை செய்யற பட்டுவாடா பண்றவங்களுக்கோ தான் போகுது. இப்படிதான் இது நடந்துட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல இது எல்லாமே நீங்க கொடுக்கறது எல்லாமே வாய் அடைக்கிறதுக்கு தான் கொடுக்குறீங்க. நீங்க 1000 ரூபாய் 2000 ரூபாயை கொடுக்கறது எப்படி கொடுக்கணும் தெரியுமா, நீங்க இவங்களெல்லாம் நல்லா வாழ வச்சுட்டு நல்ல நிர்வாகம் பண்ணி நல்ல ஒரு முதல்வருக்குரிய மக்களை முன்னேற்றம் அடையாம பின்னடைய வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க கடன் வாங்கி, நான் இப்ப என் பிள்ளைக்கு வந்து கண்டிப்பா எனக்கு எல்லாமே செய்யணும்னு ஆசை இருந்தா கூட நான் ஏன் பொருளாதாரத்துக்குள்ள செஞ்சேன்னா தான் நான் சிறந்த பெற்றோர். விரலுக்கேற்ற வீக்கம் தான். நான் என்னுடைய பொருளாதாரத்துல யாரையும் போய் பிச்சை எடுக்காம நான் உழைச்சி நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அவங்களுக்கான ஒரு தரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் சிறந்த பெற்றோருக்கான அடையாளம். நான் வந்து உங்ககிட்ட கடன் வாங்கி அங்க கடன் வாங்கி இங்க கடன் வாங்கினா கடங்கார பாவியாது என்னை பார்த்தா நீங்க ஒரு நல்ல பெற்றோரா மதிப்பீங்களா? நான் உங்ககிட்ட ஊர்ல இருந்து கடன் வாங்கி ஊதாரித்தனமா என் பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அவன் வேற அதை ஊதாரித்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்னா எப்படி கடன் வாங்கி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு பேரு சிறந்த பெற்றோரா? கிடையாது. மக்கள் உழைக்கணும், செலவழிக்கணும், அவங்க உழைப்புக்கேற்ற சம்பளம் கொடுக்கணும். அந்த விலைவாசி இதெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பாடோட கரெக்டா இருந்துச்சுன்னா காசு மிச்சமாகும். அவங்களுக்கு தேவைகளை வந்து எக்ஸ்ட்ரா சொகுசுக்கான உண்டான என்னென்ன தேவைகளோ அதை அவங்க வந்து பெருக்கிக்குவாங்க. அப்ப சிறந்த நிர்வாகம்ங்கிறது நீங்க பேக்கெட் மணியை கொடுத்து அடைக்கிறது இல்ல, அவங்க பேக்கெட் மணியை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு நிலைமையை உண்டாக்குறது தான் சிறந்த நிர்வாகம். கடன் வாங்கி நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சி. கடன் வாங்கி நீங்க என்னத்தை கொடுக்குறீங்க? அப்ப அதை ஏமாத்து வேலை தானே. உங்களுக்கு இவ்வளவு நாளும் நிதி நெருக்கடியா இருந்தது, இப்ப எப்படி? அதை நான் கேட்கிறேன். பணக்காட்சி மரம் திடீர்னு உங்க வீடுகள்ல பூத்து காய்ச்சி அப்படி கொட்டுன்னு கொட்டுதுன்னா நீங்க பணமா கொடுக்கறதுக்கு அந்த விதையை தந்தீங்கன்னா நாங்களும் எங்க வீடுகள்ல வச்சு நாங்க எங்க பாட்டுக்கு உங்களை மாதிரி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நாங்க அனுபவிச்சுட்டு போறோம். நீங்க அந்த செடியை புதைச்சி வச்சு உங்க வீட்டிலேயே வச்சுட்டு அப்பப்ப எங்களுக்கு பிச்சு தாரீங்க. பணமா கொடுக்கறதுக்கு அந்த பணங்காட்சி மரத்தோட விதையை தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், நாடே சுபிட்சமாயிரும் அப்படிங்கிறது தான். ஆக மொத்தத்துல நீங்க கடன் வாங்கி எங்களை கடன்கார பாவிகளா, அது நீங்க வாங்குற கடனுக்கு நாங்க தான் பலிகடா.
எங்களை வச்சுதான் நீங்க கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கிட்டு நீங்க எங்களுக்கே தந்துக்கிட்டு நீங்க காலரை தூக்கிட்டு நடக்கிறதெல்லாம் ஒரு மனசாட்சியற்ற செயல். நீங்க ஒரு மனுஷ பிறவிகளே கிடையாது. இன்னும் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் உங்களுடைய தவறுகள் உங்களுக்கு புரியல. நாம கொள்ளையர்கள், நம்மள திருடர்கள்னு சொல்றாங்க. ஒரு கூட்டம் மக்கள் திருட்டு திராவிடம்னு சொல்றாங்க, கொள்ளையராட்சிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு, இந்த ஏச்சி பேச்சுகளை கேட்டு கூட உங்களுக்கு ஒரு வெக்கமும் அவமானமும் வரல. உங்க வீட்டுல உள்ள மனைவிகள் கோயில் கோயிலா போறாங்க, அவங்களுக்கும் ஒரு வெக்கம், ஒரு நம்ம புருஷனை திருடுங்கிறாங்களே, நம்ம பிள்ளைய திருடுங்கிறாங்களே, நம்ம மாமனாரை திருடுங்கிறாங்களே, நாம நல்ல பட்டு புடவையும் கட்டிட்டு கோயிலுக்கு போறவன் நம்மள சாமி கண்ணை குத்தாதா, அவங்களுக்கு தெரியும் இந்த சாமி கண்ணை குத்தாதுன்னு அப்படின்ட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கூச்ச நாச்சம் இல்லாம என்னவோ உன்னதமான ஒரு சேவை செஞ்ச மாதிரி ஒரு இதுல காட்டிக்கிட்டு போறீங்களே. சத்தியமா உங்களுக்கு மனசாட்சியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இத்தனை வசவுகளுக்கு மத்தியில நீங்க உங்களை திருத்திருக்கணும், இல்ல உங்க வீட்டுக்காரங்களே திருத்திருக்கணும், பையனை திருத்திருக்கணும். போதும்பா, நாம சம்பாதிச்சது போதும், நாம பார்க்காத தலைமுறைக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், இனிமையாவது நல்லது செய்யணும்னு யோசிக்கணும். இதை செய்யாம நீங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உண்மையான சாமி கண்டிப்பா துணையா இருக்காது, வீட்டுக்கு தான். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.